ஐயா இந்த எல்லையில கெடுக்கிறதுக்கு வேலை இல்லையா? கெடுக்கிறதுக்கோ அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கோ இந்த எல்லையில வேலை இல்லை. அது எவையில் புலம் தேடி எல்லை நாடி பண்ணிட்டா வேறு புகழ் வாங்கி தருவாயா? அதே மாதிரி என்ன நம்பி வரையும் மழை போல நம்பி வரணும். மழை போல நம்பி வந்தா பனி போல நிக்க தருவேன். கடுக்களம் குறைச்சு மதிப்பு விட்டுட்டா 3 தடவை வந்தாலே எடுத்த ஏடு பழிக்காதப்பா. ஆரோக்கிய சாமி, ஆரோக்கிய சாமி. தாயே வெள்ளாம வாக்குறா இன்னைக்கு சின்னப்பட்டு நிக்குது. எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது. மொத்ததெல்லாம் நட்டமாயி நிக்குது. 4வதுலயே இன்னைக்கு நட்டமாயி நிக்குது. இது நல்லது பண்ணி கொடுங்க கேட்டு நிக்கிறியா? தாய் கலங்க வேண்டாம். இந்த பாத்துக்கிறப்ப நான் இருக்கிறேன். எல்லாரும் பக்கமா கோட்டையை சுத்தி கட்டுல போட்டுட்டுனாயா இன்ன அள்ளிப்படியா வந்து உங்களுக்கு அம்பாரம் போட்டு கொடுத்து பேர் வாங்கி கொடுத்தாரு சத்தியவாக்கு போதுமா? இதே மாதிரி என்ற பட்டியல இன்னைக்கு கடன் பிரச்சனை தலைக்கு மேல ஏறி போய் இத தீர்த்து கொடுப்பியா இல்ல என்ற ஆயுச முடிச்சுக்கிட்டான்னு சொல்லி பட்டியல வந்து நிக்குதுரா வந்து நிக்க சொல்லு. அடியா பாலத்துக்கு நான் இருக்கிற தகுதிமான இல்ல சில மாற்றத்துக்கு கொடுக்குற நேரம் வந்துருச்சப்பா. மாற்றத்தை கொடுக்குறேன் படிப்படியா நீக்கி கொடுத்துறேன். இது சத்திய வாக்கு. இந்த 8 நாளுக்கு கருப்பு நான் தான் அடையாளம் போட்டுறேன். போதுமா? வரப்போ மங்களியா இன்னைக்கு பங்கப்பட்டு நின்னுச்சப்பா. நின்ன பொண்ணா இன்னைக்கு வாழ்வா சாப்பாடு வந்து பட்டியல் வந்து கையேந்தி இன்னைக்கு மாற்றத்தை கொடுத்துருக்கிற மருந்து மாயத்தெல்லாம் அகடால எடுத்து வீசி இன்னைக்கு பட்டி சேர்த்த கொண்டு நிறுத்தி இருக்காயா? ஐயா நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று அக்னி கையேந்தி நிக்கிற பத்தியா? அதே மாதிரி கன்னியாகுமரி ஆறாப்பறைக்கு இன்னைக்கு பட்டியல வந்து நிக்குதாயா? இன்னைக்கு ஒண்ணு சேர்த்து கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? மாடோர் பக்கம் கண்ணூர் பக்கமா வித்தியாசம் பண்ணி இன்னைக்கு எல்லாம் மொண்டிக்கட்டுல போட்டு வச்சு இன்னைக்கு கட்டத்தரிச்சு கச்சேரி மீது விட்டு பாட்டாங்க. நான் இருக்கிற தகுதி மண்ணில் இதை மீட்டு கைப்பற்றி தர வேண்டியது 80 கைப்பற்றி இல்லாம ஒண்ணு பயப்பட வேண்டாம். அது போகும். இல்லத்து ரீதியாவும் சரி உள்ளத்து ரீதியாவும் சரி கவலை நினைச்சிட்டு நிக்கிறியே வருமானம் இன்னைக்கு சும சேர்ந்து போச்சு. இது எத்தனை நீக்கி பட்டி மொண்டிக்கட்டுல போட்டு இன்னைக்கு 2 ஆண்டு காலம் ஆகுதாயா? இது 1 வருஷ காலத்துல வாழ்வா சாப்பாடு வந்து நிக்குது. வீட்டு தந்திரனாயா கட்ட உடைக்கிற நல்ல செய்தி வந்து முடிச்சுக்கலாம். போதுமா? ஏன்னா போய் நின்றுது வந்ததுக்கு அப்புறம் மாற்றத்தை கொடுத்துருக்கேன்னப்பா. இன்னைக்கு விதை கொண்டு வந்து வச்சு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொண்டு போடலான்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. வச்சொல்லு அடியா இந்த பாத்து கருப்ப நான் இருக்கிற தகுதிமா நெல்லு என்னை முழு மனசோடு நம்பி நின்று வெள்ளாமை போடப்பா விதைய நான் அள்ளிப்படியா உனக்கு அம்பாரம் போட்டு உனக்கு தங்க வளர்த்து கொடுக்கறனாயா. இது சத்திய வாக்கு. புரிஞ்சுதா? இன்னைக்கு 1000 தடைகள் இருந்தது. அத்தனை தடைகள் எடுத்து வீசியாச்சு. ஒரு கண்ணை மட்டும் கொஞ்சம் அல்லையில பொத்து வச்சிருக்கிற ஆரஞ்சு பேர் உன்ற கூட பிறந்தத கொஞ்சம் மிரட்டி வச்சிருக்கிற. வரணும்.
கடன் பிரச்சனை தலைக்கு மேல ஏறி நிக்குது, பங்காளிங்க 4 பேரு, இதுல என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம பூமி விற்பனையில குழம்பி வந்து நிக்குது. இது என்ன பண்றது அப்படியே கேட்கலாம் அப்படின்னு வந்து முடிவு கேட்டு வந்து நிக்குது. வந்து நிக்க சொல்லு. அப்படியா இந்த ஆங்கார கருப்ப நான் இருக்கிறனாயா நீ கிடைக்காத சொத்து அத்தனையும் இன்னைக்கு வராத சொத்தை இன்னைக்கு அபகரிக்கொண்டு இருந்தத இன்னைக்கு அலங்கரிச்சு வச்சிருக்கனாயா ஒன்னும் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா அப்படி ஒன்னும் விலைய பண்ணியே தீரோன்னு இன்னொரு முதலே கொடுத்துருக்கனாயா. பெரிய பூமி வித்து அதுல வர்ற கடனை அடைச்சு அதுல இருக்கிற லாபத்தையும் பிரிச்சுக்குங்கப்பா. புரிஞ்சுதா? விட்டு பிட்டா இருக்கிற பூமியை விற்கலாம், அதை வித்து நாம தப்பிச்சுக்கலாம், நீ தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் இருந்தாலும் வீணா போயிடும். புரியுதா? ஒரே முட்டாது நான் தீர்ப்பு பண்ணி கொடுத்த மாதிரி அந்த தீர்ப்பு பண்ணி கொடுத்ததை நல்ல விலைக்கு விற்க வைக்கிறேன்னப்பா. வித்ததுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான கடன் அத்தனை தீர்த்து போட்டு மீதி நீ என்ன பண்றியோ பண்ணிக்கும். இதுதான் என்னுடைய உத்தரவு. என்ன பண்ணலாம் அப்படியே பண்ணு, ஒன்னும் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி படிப்பு விஷயத்திலும் சரி மற்ற விஷயத்திலும் சரி பெத்த கண்ணு வங்கப்பட்டு நிக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? நான் இருக்கிற தகுதிமான இல்ல மாற்றத்துக்கு கொடுத்தனாயா, மாற்றத்துக்கு கொடுத்து மறுகளை பாய வச்சிடலாம். அதே மாதிரி இந்த பிரச்சனை முடிச்சது கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கெல்லாம் சில மாற்ற தொழில் ரீதியா தருவேன். சுசா பழச்சுக்குவீங்களா? இந்த பாலத்துக்கு இருப்ப தாய் தப்புமா இருக்குனாயா ஓ வரப்போ 8 நாள் கருப்பு நான்கு பார்த்து கொள்ளப்போ. ஆகாத பழக்கத்துல இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு மருத்துவத்துல கைவிட்டு இன்னைக்கு என்னை நம்பி வந்து மங்கலியத்தை காப்பாத்தி கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறதா வந்து நிக்க சொல்லு தாயே. இந்த மங்கலிய ஆகாத பழக்கம் அலங்கோலமா போய் நிக்கிறாயா மது வகையில் இன்னைக்கு சிக்கி இன்னைக்கு மருத்துவத்திலும் சொல்லி அவன் பயப்படாம இன்னைக்கு அவன் அதுலயே மூழ்கி நிக்கிறான். எப்படி என்ற மங்கலியத்தை காப்பாத்தி கொடுன்னு வந்து கையேந்து நிக்கிறியா தாயி? தாயே இந்த பாலத்துக்கு இருப்ப தாய் தப்புமா நான் இருக்கிற தகுதிமா நெல்லு மிரட்டி அதுல இருந்து மீட்டு உன்ற வட்டி நான் வாழ வச்சு கொடுத்துறேனாயா. இது சத்திய வாக்கு. உயிருக்கு பங்கம் இல்லாம உசரை காப்பாத்தி கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். ஓ வரப்போ கருப்ப சோதனையில தோத்து வந்து நிக்குது. புரிஞ்சுதா? எந்த விதத்திலுமே இந்த கருப்பு உனக்கு பக்கத்துணைய நிப்பேன். தகுதிமா நில்லு உன்ற பொழப்பாரு. இனி கடன் கட்டுறதுக்கு பக்க துணை நிக்கிறனாயா. போதுமா? ஏன் இதை முதலே செய்யக்கூடாதான்னு நீ நினைச்சிருப்ப. புரிஞ்சுதா? இதுல அடியானுக்கு உயிருக்கு போற நேரமாயா. புரிஞ்சுதா? அந்த உயிர் போற நேரத்துக்கு ஒரு அவமானத்தை கொடுத்து எடுக்கணும்னு சொல்லித்தான் நானே நடத்துறது இந்த நாடகம். புரிஞ்சுதா? நானே நடத்துறதாயா இந்த நாடகம். புரிஞ்சுதா? அதே மாதிரி கடன் பிரச்சனைக்கு அத்தனை பேருக்குமே கூட வந்து கொண்டாடி வரும்பா. இதை நீ போக்குவரத்துல வச்சுக்கோ. ஓ நான் வர்றேன் தூக்கு பொன்னால. இந்த பொன்னாளுக்கு வாழ்நாள் பூராவுமே நான் கூட நிற்போம். சொத்து வாங்கி கொடுத்துட்டு என் பட்டியல வந்து நிக்கி சந்தோஷம் பிரிமா வந்து நிக்குதுரா வந்து நிக்க சொல்லு. எத்தனை ஓரியாட்டம் எத்தனை சிக்கலு எத்தனை தொந்தரவு இல்லையா அத்தனைக்குமே என்னையவே நம்பி நின்ன. எங்க அப்பனை மீறிங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க அப்பன் பாத்துக்குவாருன்னு சொன்ன அவ எதிர அல்லையில போட்டு அலசூடு போட்டு சொத்தை கைப்பற்றி கொடுத்துருக்கா இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இது மட்டும் இல்ல தாயி இன்னும் அள்ளி பள்ளி எடுப்பேன். புரியுதா? அடியானுக்கு தொழில் முறையில மாற்றம் கொடுத்துற உனக்கு மாற்றத்தை கொடுத்தனாயா. என்ன இந்த அமாவாசை முடித்து உன்னை கொட்டி கொடுத்து கொண்டாடி வந்துடுனாயா. இது சத்திய வாக்கு. புரிஞ்சுதா? சந்தோஷமா? இந்த அப்படி வேற என்ன வேணும்? ஓ வரப்போம் தொழில சிக்கலாயி இன்னைக்கு அரசாங்கத்தில் இன்னைக்கு சிக்கலாயி அங்க வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு வச்சொல் தாயி எவ்வளவு போட்டி போடாம பார்த்தியா? தாயி தேவாதிக்கு பாடுபடுறதுல சும்மா இல்ல கேவல போரு என்ன அவமானம் போரு இதெல்லாம் தாங்கி வந்தாத்தான் தேவாதி பணிவிட செய்ய முடியுமாயா? ஆனா உங்ககிட்ட வந்து மோதல் நேரம் சரியில்லாத போச்சு. நீ எங்கிட்ட வந்து பொறுப்பு ஒப்படைச்சிட்டீங்களா? மத்தத நான் பாத்துக்கிறேன். புரியுதா? நாய தெராசு சரியா நிக்கி மரபெல்லாம் பேசிட்டு வர எந்த பத்திலையும் கவலைப்பட வேண்டாம். கூட வந்து நிக்கணும். ஓ அதே பணி செய்வோம். வா அரசாங்கத்துல
நிக்குது திருவண்ணாமலை. ஐயா நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நின்று இந்த அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா கூறி ஆறாப்பறி இன்னைக்கு பட்டியல வந்து நிக்கிறியப்பா. இன்னைக்கு ஏமாந்த குலைச்சு இன்னைக்கு எதிரி உறவாடி இன்னைக்கு இருக்கிறது விட்டு போட்டு பறக்கிறது பிடிக்கிறேன்னு வந்து இன்னைக்கு தலைகுறிஞ்சு வந்து நிக்கிறிய இல்லையா? இதுல இருந்து என்னை மீட்டு அதே பதவி எனக்கு வாங்கி கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன் இல்லையா? அது போக இல்லத்திலையும் தொந்தரவு உள்ளத்திலையும் தொந்தரவு சும சேர்ந்து நிக்குது. மோத்த நீ திங்கிறது சோறு இல்லையப்போ பெசத்த முழுங்கி வேடிக்கை பார்க்கிறேன் இல்லையா? இதை மீட்டு கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். உண்மையா அந்த இடத்துல தலைமை மிரக்க வைக்க வேண்டியது எம்போது போதுமா? இழந்ததை மீட்டு கொடுத்தனாயா? இது சத்திய வாக்கு. போக்கு முயற்சி பண்ணி முடிச்சு கொடுத்தேன் போதுமா? திருவண்ணாமலை ஐயா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய என்ற தங்க நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று இந்த அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி நீ பட்டியல நீ சேதாரமாய் நிக்கிறப்பா. சேதாரமாய் நிக்கிறா இல்லையா? இந்த சேதாரத்தை மீள முடியாம என்ற தங்க இன்னைக்கு தவிச்சு வந்து நின்று இது எல்லாம் மனம் முடியாம என் கையில ஒப்படைன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா இல்லையா? ஏமாந்து பொழைச்சிட்டியே, கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி ஏமாந்து போச்சப்பா. கவலைப்பட வேண்டாம், இந்த பால் கருப்ப நான் இருக்கிறேன். சுத்தி அக்கினி கட்டை போட்டு நிறுத்தி வச்சுட்டாங்க. உன்னைய இந்த அக்கினி அக்கட்டால எடுத்து வீசி விடுற பட்டி பால் போல பெருக்கி பாலாம் ஜெபத்து கொடுத்தாரு. எப்படி என்ன பண்ணணும் எப்படி கைப்பற்றணுங்கிறது எனக்கு தெரியும். புரிஞ்சுதா? இந்த கருப்பை யாருங்கிறது 8 நாளுக்குள்ள காமிச்சிருப்போம் போதுமா? ஜெயிச்சு பண்ணலாம். ஐயா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? தொழில் சின்னாபின்னப்பட்டு போச்சு, தலைக்கு மேல சும சேர்ந்து போச்சு, இல்லம் கைவிட்டு போயிடும். மறுபடியும் சொல்றது புரியுதா? இதை நல்லபடியா மீட்டு என் பட்டியை வாழ வச்சு நல்ல காரியத்தை நடத்தி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். வாழ்த்துக்கு நான் இருக்கிறேன். நீங்க 1000 பேர் 1000 விதமா சொல்லுவாங்க ஐயா, அதையெல்லாம் நீ கண்டுக்காத. இந்த கருப்பை தாய் புத்து போட்டு காமிக்கிறனாயா போதுமா? திசை காமிக்க போய் பிடிச்சுக்கோ போதுமா? தாயி இந்த அலங்கார கருப்பு நான் இருக்கிறனாயா உத்தரவு போட்டு உனக்கு அலங்காரம் பண்ணி தரனாயா அரண்மனை கட்டி தரப்போம். புரிஞ்சுதா? எந்த விதத்தில் தங்கள் எல்லாம் கட்டலாம் உத்தரவு கொடுத்துட்டாரு. அதுக்கு உண்டான முயற்சி மட்டும் பண்ணு. அரண்மனை கட்டி அலங்காரம் பண்ணி என் பட்டியல் நிறுத்தி காமிக்கிறாயா என்ன திருவாக்குல நிறுத்தி வைக்க காமிச்சிடறேன். அது போக குடும்பத்துக்கும் வந்துடுவேன். மரபொருளா சொல்லிட்டேன் போகிறேன். அதே திருச்சி விண்ணப்பட்டு நிக்குதடா 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 வந்து நிக்க சொல்றா. இத்தனை காலம் கழிச்சு இப்பதான் ஞானோதயம் வந்திருக்குதா? உனக்கு கலக்க வேண்டாம். உனக்கு எப்படி இப்ப புத்தி மாறாட்டம் வந்ததோ அதே மாதிரி அங்கேயும் மாறாட்டம் கொடுத்து முடிச்சாச்சு வைக்கிறாயா. உனக்கு கலக்க வேண்டாம். இந்த கருப்பு கோட்டையில உன்னோட வட்டி பேர் எது பால் போட்டு பிடிச்சுக்கோ போகிறோம். அடியா ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த ஆங்கார கருப்பு நான் இருக்கிறேன். உனக்கு ஒரு காரியத்தை நடத்தி கொடுத்துக்கிறேன். அது போக சில தடுமாற்றம் இருக்குது இல்லையா? தொழில் ரீதியாகவும் சரி, இல்லத்து ரீதியாகவும் சரி, மனை ரீதியாகவும் சரி, மரபெல்லாம் பேசி இதுல வந்து பல குழப்பத்தை போட்டுட்டு வந்து நிக்கிறேன். இந்த குழப்பத்துக்கெல்லாம் விட கொடுத்து பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறேன். இப்போ வந்த காரியத்துக்கு அம்மாவாசைக்குள்ள உத்தரவு போட்டு நடத்தி கொடுத்தோம்னாயா கொடுத்தாரு. புரியுதா? பொண்ணா ஒன்னும் ஒரு மங்கள விஷயமா ஒண்ணு மனசுல நினைச்சு புலம்பிட்டு நிக்குது. புரியுதா? அதை செய்யலாமா இல்ல வேண்டாமா அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிற. உனக்கு அது பிடிக்கல. புரிஞ்சுதா? நான் செய்யலான்னு சொல்றேன். தாராளமா செய்ய தொந்தரவு வராது போ. திருப்பூர் சொத்து வந்து சேர மாட்டேங்குது, சுகம் வந்து சேர மாட்டேங்குது, லாட்ஜி கட்ட முடியல. இன்னைக்கு ஆகாத உலகத்தில் அலங்கோலமாய் நிக்குது. என் பட்டியல வந்து நிக்குது. வந்து எந்த விதத்திலும் குறை இல்லாம கோரிக்கை நீ கொடுத்தவன் உனக்கு உத்தரவு கொடுத்த. புரிஞ்சுதா? சொத்து வந்து கைப்பற்ற முடியாம இன்னைக்கு தோல்வியாகி மேல் கோர்ட்டுக்கு போயிடு. நீ போட்டிருக்கிற அதுல எந்த விதத்திலையுமே தப்பு இல்லாம எனக்கு வரணும் அப்படின்னு வந்து கேட்டு நியாய தராசி பட்டியல சரியா நிற்கும். புரிஞ்சுதா? அநியாயத்துக்கு நான் யாரா இருந்தாலும் போட வர மாட்டேன். நியாயம் சரி அப்படின்னா அது பாஸ் பண்ணி கொடுத்துருவேன். எப்படி? சரி. அதே மாதிரி உங்க மங்களத்தை பத்தி போட்டு வேணாத்திட்டே கிடக்காத. தீர் காய்ச்சி எந்த விதத்துல குறை வராது. போட்டி கொடுத்தோம்னாயா இந்த அடியா இங்க வா மர்மமா வாக்கு சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? போகிறோம். திருப்பூர் கோடிக்கணக்கான சொத்தை வச்சுட்டு இப்படி பண்ண இப்படி
சரி மாட்டுக்கு கொடுத்துடலாம், அதெல்லாம் ஒரு பயப்பட வேண்டாம். அதே மாதிரி சொத்து விஷயத்திலும் சரி சில போட்டு குழப்பிட்டு நிக்கிறீங்க ஐயா, அந்த குழப்பம் இல்லாம கைப்பற்றி போடலாம். புரிஞ்சுதா? மனமுடியாத மீட்டு கொடுத்துருந்தேன், பார்த்துக்கிறக்கூடிய சொத்தையும் பார்க்க. புரிஞ்சுதா? இந்தா இது இங்கேயே ஒண்ணு மென்னு தின்னு முழுங்கிறப்பா தாயே மீட்டு கொடுத்துருக்காயா, போதுமா? கடன் சுமை தலைக்கு மேல ஏறி நிக்குதுரா. பணத்தை வாங்கினவங்களுக்கு ஏமாற்றி போட்டானுங்க. இது எப்படி தீக்கிறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு நிக்குது. வந்து நிக்க சொல்லு, வெட்டை போறேன். அடியா ஏமாந்த போல பொழைச்சிட்டேன்னு சொன்னது புரிஞ்சுட்டியா? கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்து இன்னைக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து இன்னைக்கு எல்லாம் அவமானப்படுத்தி இன்னைக்கு உன்னை மாட்டுறாங்கப்பா. உண்டாலியா? இது எப்படியா சொன்னு கைப்பற்றி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. அது போக தொழில் முறைக்கு உத்தரவு கொடுத்துருக்கேன், மாடு வாங்க சொல்லி உத்தரவு கொடுத்துருக்கேன்னாயா, கறவை மாடு வாங்கு, அதெல்லாம் எந்த விதத்திலும் குறை வராது. கொஞ்சம் வீட்டு கொடுத்துறேன். இது சத்திய வாக்கு. அல்ல போக்குவரத்து பாத்துக்கா. தீபாவளிக்குள்ள ஒரு தொகை வாங்கி தருவோம்.